மாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3 முட்டை, 1 கப் சர்க்கரை. இதில் 1 கப்பில் வந்து நீங்கள் நான் இதில் போடுறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அதிலையே போடுங்க. 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தயிர், 1/2 கப் ஆயில், வாசனை இல்லாத ஆயில். இதில் 1/2 கப்பு மைதா, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா. உங்களுக்கு இது இல்லாதவங்க ஈனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். நான் இப்போ உப்பு போடுறேன். உங்கள்கிட்ட இந்த உப்பு இல்லைன்னா மணல் கூட போட்டுக்கலாம். கேக் மிக்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை மிக்சியில் போட்டு ஜாரில் முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். இதை 1 நிமிஷம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுகர் பண்ண பவுடரை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் அரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். பட்டர் சீட் வச்சாச்சு. இப்போ அந்த பேட்டரை ஊற்றலாம் வாங்க. பேட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த பேட்டர் எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் கட்டும் விசிலும் போடக்கூடாது. சிம்மில் வச்சு அடுப்பில் 20 to 25 நிமிஷம் வைக்கணும். அடுப்பில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுங்க. கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹீட் ஆறிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பண்ணிகிட்டு இருந்த கேக்கு தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.